தற்போது கொளத்தூரில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். பார்க்கலாம். நான் ஆய்வு பணியை மேற்கொள்வது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அந்த அடிப்படையில் இன்று பல வட்டங்களில், குறிப்பாக 64வது வார்டில் குடிநீர் பிரச்சினை அடிப்படையாக வச்சு மகாத்மா காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் குடம் வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தாமரை குளம், அதை சுற்றி ஒரு நடைபாதையும் அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது குறித்து ஆய்வு செய்திருக்கிறோம். அதற்கு பின்னால் திருவதியம்மன் தெருவில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி, சீனிவாச நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி, ரங்காயி தெரு அகரம் பகுதியில் இருக்கக்கூடிய நடுநிலைப்பள்ளி, இந்த பள்ளிகளை எல்லாம் ஆய்வு செய்து அந்த பள்ளிகளுக்கு தேவைப்படக்கூடிய சில அத்தியாவசிய அடிப்படை பிரச்சனைகளை எல்லாம் கேட்டு அதற்குரிய பணியை நிறைவேற்றி தருவதாக சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் நான் அந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கு நான் உறுதி தந்திருக்கிறேன். முடிந்த வரையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அந்த தொகை ஒதுக்கப்பட்டு அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற நான் உறுதி தந்திருக்கிறேன். அதைத் தொடர்ந்து என்னுடைய பிறந்த நாளையொட்டி சால்வைக்கு, கைத்திராடைகளுக்கு பதிலாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்கள், அந்த புத்தகங்களை நான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நூல் நிலையங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இன்று என்னுடைய கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 7 நூல் நிலையங்களுக்கு, 6 நூல் நிலையங்களுக்கு, பெரியார் நகர், ஜவஹர் நகர், கொளத்தூர், சீனிவாசபுரம், பேப்பர் மில் சாலை, கபிலர் தெரு போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய 6 நூல் நிலையங்களுக்கு 1110 புத்தகங்கள் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இது போன்ற பல பணிகளை இன்றைக்கு என்னுடைய தொகுதியில் நான் மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்ப நீங்க ஒரு அறிக்கை விட்டிருக்கீங்க, வருமான வரித்துறையும் சிபிஐயும் எதற்காக இது போன்ற சோதனைகள் நடத்துறாங்க, அதை உண்மையை வெளிக்காட்ட வேண்டும், அமைச்சருடைய ஒட்டுமொத்த ஊழல் செய்தவர்கள் அனைத்தையும் காட்ட வேண்டும் என்ற ஒரு அறிக்கை விட்டிருக்கீங்க. அதுக்கு எந்த அடிப்படையில் இந்த அறிக்கை விட்டிருக்கீங்க? எந்த அறிக்கையில வெளியிடப்பட்டிருக்கணும் அந்த அறிக்கையில தான் வெளியிட்டிருக்கிறேன். நீங்க எந்த ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க? ஆமா, அறிக்கையில தெளிவா இருக்குல்ல, அதை ஏன் திருப்பி கேட்கறீங்க? அமைச்சர் கே.சி. வீரமணி நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது கடந்த 4 மாத காலமாக மக்களை சந்திக்க முடியாத சூழல் இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆளுநரிடமும் நீங்கள் புகார் தெரிவித்திருக்கீங்க. அமைச்சர்கள் மக்கள் பணி ஆற்றவில்லை. ஆளுநர் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா, இல்லது அவர் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காருன்னு நீங்க கருதுறீங்க? அதாவது இதை பத்தியெல்லாம் நான் ஏற்கனவே பல முறை நீங்க சொன்ன மாதிரி ஆளுநர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன், பல பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், பல கண்டன கூட்டங்களில் தெரிவிச்சிருக்கிறேன். ஆக நாங்கள் இன்னும் புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே சொன்னதை இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற அடிப்படையில் அமைச்சராக இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆக அமைச்சராக இருக்கக்கூடிய வீரமணி மட்டுமல்ல, எல்லோரும் அதைத்தான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிரந்தர ஆளுநர் நியமிக்காத ஒரு சூழல் இருக்கு, மத்திய அரசு ஏன் தாமதப்படுத்துகிறது தமிழகத்தில்? அது நீங்க போய் முடிஞ்சா பிரதமர் உங்களுக்கு டைம் கொடுத்தாருன்னா பிரதமர் இடத்துல தான் கேட்கணும், மத்திய அரசு தான் நீங்க கேட்கணும்.